ஹாய் ஆல், வெல்கம் டு வேதாந்த் பார்த்திபன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறோம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்தும் கடுகும் சேர்ந்து அந்த தாளிப்பு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா ஸ்லிட்ஸ் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறோம். அதோட ஒரு கத்து கருவேப்பிலை அதையும் வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வதங்குறப்பவே ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, தூள் உப்பு அதையும் சேர்த்துக்கிறோம். அதோடு வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கிறோம். இது நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ்ட் வெஜிடபிளுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் பீன்ஸ், கேரட், கேப்சிகம் எடுத்திருக்கேன். கேபேஜும் எடுத்திருக்கேன். கேபேஜ் வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ், கேரட், கேப்சிகம் போட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் நான் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ திருப்பியும் வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி வந்து பச்சை மிளகா ஒரு 3 சேர்த்துருப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம திரும்பியும் காஞ்ச மிளகா சேர்ப்போம். இங்கே பாருங்கள், 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடலைப்பருப்பு. வறுத்த கடலைப்பருப்புனா அப்படியே எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கையளவு வந்து கடலைப்பருப்பும் ஒரு 3 காஞ்ச மிளகாவையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். கொரகொரப்பாக இருந்தால் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது வாயில் தட்டுப்பட்டால். ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா காரத்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். 3 அதில் பச்சை மிளகாய் 3, காஞ்ச மிளகாய் 3, 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றுறேன் இந்த காயெல்லாம் வேக வைக்கிறதுக்காக. காய் வந்து நல்லா வேக விடணும். வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா அதை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஹெல்தி அண்ட் ரொம்ப டேஸ்டி. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு நம்ம கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் தூவிடுறோம். அப்போ தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து சப்பாத்திக்கு இல்லைனா வந்து சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக எப்படி வேணாலும் சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஆல். செம்ம எம்மி அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.